ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காகவாது காத்திருந்து வெறுத்து போயிருக்கிறீர்களா? நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் சாமுவேல் மூலமாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணிய உடனே தாவீது சிங்காசனத்தில் அமரவில்லை. மாறாக எத்தனையோ போராட்டங்கள், சவுலின் சதிவலைகள், தாவீதை கொலை செய்ய காய்மாரங்கொண்டு சவுல் அவனை துரத்திய நாட்கள் என்று பல கஷ்டங்களை சந்தித்தார். இத்தனைக்கு மத்தியிலும் தாவீது பொறுமையுடன் கர்த்தருக்கு பயந்தவனாக உத்தமத்துடன் ஜீவித்தான். தன்னை கொலை செய்ய துரத்திய சவுலை கொலை செய்ய சந்தர்ப்பம் கிடைத்த போதும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரின் மேலே கை போட மாட்டேன் என்று தாவீது சவுலை கனப்படுத்தினான். காத்திருப்பு வீண் போகவில்லை. பொறுமையுடனும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்த தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவானான். சாமுவேல் தீர்க்கதரிசியின் வருகைக்கு காத்திருக்க தவறிய சவுல் தன் ராஜ்ய பாரத்தையே இழந்து போனான். தேவ பிள்ளைகளே, நீங்களும் ஓடிக்கொண்டே இருக்கலாம், வேலை செய்து கொண்டே இருக்கலாம். ஏதோ ஒருவருக்காகவோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ காத்திருப்பது என்பது மிகவும் கடினமாகவும் இருக்கலாம். காத்திருப்பது நமது சொந்த பலத்தில் அல்ல, கர்த்தரையே சார்ந்து அவருடைய வேலைக்காக காத்திருக்கும் போது நமக்கு வருவது ஜீவ விருட்சம் போலவே வரும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். மிக மிக வேகமாக நாட்கள் கடந்து போய்விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் பொறுமை ஒருபோதும் வெறுமையாய் போகாது. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, எங்கள் வாழ்வில் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை இழந்து விட்டோம். இனி எங்கள் வாழ்வில் உமக்கு காத்திருக்கும் நற்பண்பை எங்களுக்குள் வளர்த்துக் கொள்ள கிருபை தாரும். அப்பா, நாங்கள் எங்கள் சொந்த புத்தியின் மேல் சாயாமலும் உலகத்தையோ அல்லது உலக ரீதியான சவால்களை கண்டு பயப்படாமலும் உமக்கு மட்டும் பயப்படுகிறவர்களாக வாழ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனுதின வாழ்வில் உமக்கு பிரியமானதை செய்யவும், உம்மிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கவும், ஆசீர்வாதங்களை பகிர்ந்தளிக்கிற வாழ்க்கை வாழவும் இரக்கம் செய்திருங்க. ஒவ்வொரு குடும்பத்தினரையும் தேவன் எல்லாவித சந்தோஷத்தாலும் சமாதானத்தினாலும் நிரப்பி குறையில்லாமல் அவர்களை ஆசீர்வதித்திடவும் ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும், துன்பம் துயரங்களோடும் மனக்கவலைகளினாலும் பலவித சோர்வுகளினாலும் ஜெபித்தும் தீர்வு கிடைக்காமல் தத்தளிக்கும் ஒவ்வொருவரின் வேண்டுதல்கள் அங்கீகரிக்கப்படவும், ஆற்றி தேற்றி அவர்களை காத்திடவும், சமாதானமான வாழ்க்கை வாழவும் வழிநடத்திட வேண்டுதல் செய்கிறோம். அப்பா, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், வருமானம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மேம்படவும், நன்மைகளை பெற்று நன்மை செய்கிறவர்களாக வாழவும் தேவன் இரக்கம் செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற கர்த்தர், மதுபானம், புகைப்பழக்கம், போதைப் பொருட்களை உபயோகிக்கும் குடும்பங்களில் உள்ளவர்களுக்கும் கர்த்ததாமே பாவ உணர்வை தந்து அவர்களை சத்துருவின் கண்ணியிலிருந்து விடுதலையாக்கவும், அந்த குடும்பங்களை அழிவுக்கு தப்புவிக்கவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் பாரத்தினால் தவிக்கும் குடும்பத்தினர்கள் மீட்கப்படவும், சமாதானமான வாழ்க்கை வாழவும் கர்த்தருடைய அனுகிரகம் வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, படிப்பு நிமித்தம், வேலை நிமித்தம் விடுதிகளில் தங்கியிருக்கும் மாணவர்கள், பெண்கள் சகல தீமைக்கும், தீய கண்களுக்கும், மறைவிட பாவங்களுக்கும் தங்களை விலக்கி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உங்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களில் புயல், நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை சீற்றங்களினால் நேரிட்ட விபத்துகளினாலும் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து நம்பிக்கை இழந்து காணப்படும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், ஆறுதல் அடையவும், நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் சமாதானத்தால் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்பிட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டும், விபத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டும் சிகிச்சை பெறுகிற ஒவ்வொருவரும் உங்க தழும்புகளால் குணப்படுத்தி பூர்ண சுகமாய் வாழ இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பள்ளி கல்லூரி செல்லும் பிள்ளைகள் பாதுகாப்பான பயணம் செய்யவும், கல்வியில் சிறந்து விளங்கவும், சகல தீமைக்கும் விலக்கி காக்கப்படவும், வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்து அவர்கள் ஆசீர்வாதமாக வாழவும் கிருபை செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய தேசம் அனைத்து துறையிலும் முன்னேற்றம் அடையவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், மக்கள் அமைதியான சமாதானமாய் வாழவும், பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு ஏற்ற ஆலோசனைகளும் பாதுகாப்பும் தந்திடவும், தொழில் வளம் பெருகவும், வேலை வாய்ப்புகள் பெருகவும், ஆளுமை பொறுப்பில் உள்ளவர்களுக்கு கற்ற திரளான ஜனத்தை ஆளும் ஞானமுள்ள இருதயத்தை தந்தளவும் ஜெபிக்கிறோம். ஊழியர்கள், மிஷினரி ஸ்தாபன பொறுப்பாளர்கள் இவர்களை ஜெபத்தால் தாங்கும் குடும்பத்தினர் ஆசீர்வதிக்கப்படவும், பணித்தளங்களில் தேவ கிரியை வெளிப்படவும், ஊழிய தடைகள் அகலவும், ஊழிய எல்லைகள் விரிவடையவும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.